ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 54 வார்த்தை சொல்லப்படுகிறது. உனக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை விதமாக சொல்லப்படுகிறது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். அப்படின்னா அது என்ன வார்த்தை, அது என்ன பொருள் அப்படின்னா, உனக்கு வருகிற போராட்டங்கள், உனக்கு வருகிற பிரச்சனைகள், இல்லை பொல்லாதவர் உனக்கு விரோதமாக மந்திரம் செஞ்சிட்டாங்க, குடும்பத்துக்கு விரோதமாக மந்திரம் செஞ்சிட்டாங்க, சப்போஸ் பில்லி சுனியை வச்சுட்டாங்க அப்படின்னு நம்மளை முடக்கி விடணும் அப்படின்னு சில சதிசெயர் பதிசெயர் இருக்கத்தான் செய்வாங்க. சப்போஸ் நம்ம வேலையில் இருந்தோம்னா வேலையில் அப்படி செய்கிறவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். நம்ம ஒரு பிஸ்னஸில் இருந்தோம்னா பிஸ்னஸில் அப்படிப்பட்டவர் இருக்கத்தான் செய்வார்கள். அதே போல் நம்ம ஒரு தனியாக ஒரு சொந்தத்தில் ஏதோ ஒரு வேலையில் இருந்தோம்னா அதுலேயும் கண்டிப்பாக அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களும் அப்படிப்பட்ட இருப்பாங்க சொல்லப்போனால். அப்படிப்பட்டவர்கள் காலத்தில் வாழுகிறோம். இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி. இந்த பூமி சாபம் நிறைந்த பூமி. அசுத்தம், சாத்தானால் கக்கி போட்ட திண்டு போட்ட எச்சில் தட்டு. அப்படிப்பட்ட பூமியில் நம்ம வாழ்கிறோம் சொல்லப்போனால். ஆனால் நம்ம ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சாத்தானை தலைகீழாக நசுக்கி போட்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால, எவ்வளோ பெரிய மந்திரம் செஞ்சாலும், எவ்வளோ பெரிய பில்லிசூனியம் செஞ்சாலும், எவ்வளோ பெரிய ஆயுதத்தை உருவாக்கினோம், வாய்க்காமலே போகும். தொழிலுக்கு விரோதமாக செய்கிறாங்களா, அந்த காரியம் வாய்க்காமலே போகும். குடும்பத்தை செஞ்சு குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களா, அது வாய்க்காமலே போகும். பொல்லாதவர்கள் எழும்பி இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கிறார்களா, வாய்க்காமலே போகும். நம்ம ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லா மந்திரத்திற்கும் மாந்திரியத்திற்கும் எல்லா சக்திகளுக்கும் மேலாக நம் ஆண்டவர் உயர்ந்த ஆண்டவர். நீங்கள் விசுவாசிக்கலையோ அது வேறு விஷயம். ஆனால் நம் தேவன் மகா பெரிய உன்னதமான தேவன். அவருக்கு முன்னாடி எந்த சக்தியும் செல்லுபடியாது. அவருக்கு முன்னாடி மந்திரங்கள் பலிக்காது. அவருக்கு முன்னாடி மாந்திரியங்கள் பலிக்காது. அவருக்கு முன்னாடி உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். நீ உண்மையாக கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால், உண்மையாக தேவனுக்குள்ளே கரெக்டாக இருந்தனா, கரெக்டாக அவரை பின்பற்றினா, உனக்கு எந்தெண்டி மந்திரம் செஞ்சாலும், எவ்வளோ பெரிய ஆயுதத்தை உருவாக்கினோம், குடும்பத்துக்கு விரோதம், தொழிலுக்கு விரோதமாக எத்தனை ஆயுதங்கள் அது வாய்க்காமலே போகும் என்று கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஆமென்.